ஹாய் காய்ஸ், ஹாய், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தி காலர், தி கால். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் மூவி. அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தி காலர் என்ற பிரிட்டிஷ் போர்ட்டோ ரீக்கன் மூவியோடைய ரீமேக். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இந்த படம். ஒரிஜினல் வந்து 2011 அண்டு இது வந்து 2020 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுதான் இந்த படம் வந்து நான் சடனாக செக் பண்ணி அப்படி எடுத்து பார்த்தது. அண்டு இது எப்படி இருக்கும், த்ரில்லிங்காக இருக்குமா, கொஞ்சம் சினாப்சிஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இந்த தி கால் மூவிக்கு. அதில் வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அண்ட் இதே மாதிரி ஸ்டோரி நானும் ரைட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் இது என்ன எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்ட்டு பார்த்தேன். அண்ட் படம் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் த்ரில்லர், ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன். அண்டு ஸோ இதுதான் ஒரு டைம் ட்ராவல் மாதிரி கூட சொல்லலாம். 2011 இல்லை 1999 யங் சூக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2019 கிம் சியோ யூன் அவங்கள மீட் பண்ணுறோம். அவங்கள ஃபோன் காலில் மூலமாக மீட் பண்ணுவாங்க. கிம் வந்து 2019, யங்கு வந்து 1999. ஸோ 20 இயர்ஸ் அந்த ஃபோன் மூலமாக டைம் ட்ராவல் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த ஃபோன் மூலமாக டைம் ட்ராவல் கனெக்ஷன் வந்து தமிழ் படத்தில் கூட வந்திருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த பிளாக் ஃபோனுன்னு ஒரு நாவல் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஃபோன் மூலமாக ஒரு சில கனெக்ஷன், ஈவில் ஸ்பிரிட் வந்து காண்டாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த படம் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு ஃபில்ம் மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் அண்டு எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் சீனில் வந்து கிம்முடைய இன்ட்ரடக்ஷன் காமிப்பாங்க. அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்ற சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு பிளேஸ்லேருந்து மூவ் ஆகிறாங்க, நடந்து போகிறாங்க, வண்டியில் ஏறுறாங்க, சும்மா மூவ் ஆகிறாங்க. அவங்களுடைய ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க மூவ் பண்ணுற பிளேஸுடைய ஜியாகிரஃபி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு வைடான ஒரு கிராஸ்லேண்ட் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரில் போவாங்க. கார் மூலமாக ரொம்ப ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அவங்க புதுசாக தங்க போகிற வீடெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியல் ஷாட் ஒன்று இருக்கும், ஒரு மேலே இருக்கும். அந்த ஷாட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிம்மு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாக திறந்து பார்ப்பாங்க. அந்த ஷாட் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் இது சொன்னேன். ஸோ ஓப்பனிங் சீனு அண்டு கிம்முடைய ஜியாகிரஃபி, அந்த அவங்களோட சரௌண்டிங், அவங்களுடைய நேச்சர், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அந்த இடம் எப்படி, அது எல்லாமே நல்லா காமிச்சிருவாங்க. அங்கே பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிம்முக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும், மர்மமான ஃபோன் கால், யங்குன்ற நபரோட. அந்த ஃபோன் கால் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் வந்து ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அந்த ஒரு மர்மமான சவுண்டு ஒன்று கேட்கும். அது யார், என்ன நடக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே சின்ன ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மர்மமான விஷயம்லாம் அன்ஃபோல்ட் ஆகும். அதில் ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி கனெக்ட் பண்ணி ஃபோன் கால் பேசுகிறவங்க கிட்ட பேசுவாங்க. அதாவது யங்கு பண்ணுவாங்கள, 1999 வந்து யங்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைரியும் கனெக்ஷன் பண்ணி சீன் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. 99 வந்து அவங்களுக்கும் 2019 இருக்கிற கிம்முக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முதல் கனெக்ஷன் வந்து
அந்த டைரி வச்சு வரும். டைரி எழுதுனது வந்து இவங்க யங் எழுதுனது, கிம் எழுதுனது, யங் எழுதுனது. அண்ட் கிம் வந்து பார்த்திங்கன்னா 2019 படிப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யங்குடைய லைஃப் வந்து காமிப்பாங்க. அது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்க அம்மா வந்து ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க அண்டு ரொம்ப குரூவலாக இருப்பாங்க. அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. அதாவது பயங்கரமாக டெரிஃபைங்காக இருக்கும். ஆல்மோஸ்ட்டாக யங்கு பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அப்பாவி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிம்மும் யங்கும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணி 2 பேரும் நண்பர்களாக மாறுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் யங்கு வந்து கிம் கிம் வந்து கிம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை யங்கு வந்து பார்த்திங்கன்னா கிம்முடைய அப்பாவை காப்பாற்றுற சீனு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிம்மும் யங்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்து யங்கை அலர்ட் பண்ணுவான், அவங்க அம்மா வந்து இவளை மர்டர் பண்ண போகிறத. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா ஒரு வேளை அங்கே அம்மா வந்து கொன்றுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு திக்குன்னு இருக்கும் அந்த சீனு. சஸ்பென்ஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்டு அது மோஸ்ட்லி இந்த யங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணி கிம்முடைய அப்பாவை காப்பாற்றுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 பேருக்குமே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் வந்து கிம்முடைய அப்பாவை காப்பாற்றின பிறகு கிம்முடைய வீடு, அவருடைய அட்மாஸ்பியர் எல்லாமே மாறும். அவருடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே மாறும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிம்முக்கும் யங்குக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அண்டு யங்கு வந்து பார்த்திங்கன்னா கிம்மு மேலே டிஸாட்டிஸ்ஃபைடாக இருப்பாள். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ப்ளாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிங் அண்ட் யங் 2 பேருக்குமே உள்ள கருத்து வேறுபாடு அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணுவாள். அந்த ஹெல்ப்பில் தான் அவளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஆபத்து வருதுன்னு, அவங்க அம்மா மூலமாக ஆபத்து வருதுன்னு வார்னிங் கொடுப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் நிறைய எவிடன்ஸ் மூலமாக கிம்மை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். அது யங்கை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அது எல்லாமே வார்ன் பண்ணுவான் கிம்மு. ஸோ அவன் வார்ன் பண்ண ஒரு ஸ்ட்ராபெரி மேன் ஒருத்தருப்பார். அந்த ஸ்ட்ராபெரி மேனை வந்து பார்த்திங்கன்னா 1999 மர்டர் பண்ணிடுவாங்க. யங் வந்து மர்டர் பண்ணிடுவாங்க 1999 யங் வந்து மர்டர் பண்ணிடுவாங்க அந்த ஸ்ட்ராபெரி மேனை. அண்டு அதே ஸ்ட்ராபெரி மேன் வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பியர் ஆகிடுவார் 2019 வந்து டிஸப்பியர் ஆகிடுவார். அது நல்லாயிருக்கும். கரெக்டாக அங்கே மர்டர் பண்ணுறாங்க, இங்கே டிஸப்பியரன்ஸ் ஆகிறாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ராபெரி மேனை மர்டர் பண்ணுற சீனே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. ஸோ சூப்பர்பான ஆக்டிங் அந்த யங்கு, அந்த கேரக்டருடைய ஆக்டிங்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ டெரிஃபிங்காக இருந்தது. யங்குடைய சிரிப்பு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாற்றுறது, அவங்க ஒரு ஈவில் பேட்டர்னுக்கு மாறுவாங்க. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஈவில் பேட்டர்னுக்கு மாறுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் யங்குக்கும் கிம்முக்கும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் பேட்டில் அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. இதுதான் கைஸ். அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம்
கிம்முடைய அப்பா டிஸப்பியர் ஆகிறது. அண்ட் யங்கு வந்து பயங்கர ஈவிலாக இருப்பாங்க. யங்குக்கும் கிம்முடைய அம்மாவுக்கும் நடக்கிற கிளாஷு. ஸோ அது எல்லாமே செம்மையாக இருக்கும் அண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 2019 இருக்கு, 1999 இருக்குல்ல, 1999ம் 2019ம் கனெக்ட் பண்ணுவாங்க. போலீஸ் அஃபிஷியல் மூலமாக, ரிப்போர்ட் மூலமாக, நியூஸ் மூலமாக, டைரி மூலமாக அண்ட் வெவ்வேறு எமோஷன் மூலமாக, உடம்புல இருக்க காயத்து மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா யங்கு வந்து ஜெயிச்ச மாதிரி, இது வந்து ஸ்பாய்லர் இருக்கும் இந்த ஒப்பீனியனில். எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யங்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்ச மாதிரி காமிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ரிவ்யூனா வேறு மாதிரி இருக்கும், இது ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ யங்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அண்ட் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் அது நல்லா ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க, பட் ஏற்றுக்க மாதிரி இல்லை. அண்டு மேபி பார்ட் 2 வந்தால் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ தான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் இதை எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து என்னென்னா, இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா லீ சாங் ஹியூன்னு அவரு தான் ரைட்டும் பண்ணியிருக்காரு. லீ சாங் ஹியூன்னு அவரும் ரைட் பண்ணியிருக்காரு, அவரும் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணல, ரைட்டிங்கும் டைரக்ஷன் மட்டும்தான் அவர். ஸோ அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஜோ யங் சில்க் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா வைடான ஷார்ட்ஸு நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் யங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை மர்டர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி சேல்ஸ் பர்சன் வந்து அந்த பீஸை வந்து எடுப்பார். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட அம்மாவோடைய தலையை எடுப்பார், யங்குடைய அம்மா தலை. அந்த சீன் வந்து டெரிஃபிங்காக இருக்கும். ஸோ இதான். அதுக்கப்புறம் யங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பையில் பொறுக்கிறவர் அவரை மர்டர் பண்ணுவாங்க. அந்த சீனும் டெரிஃபிங்காக இருந்தது. ஸோ இதுதான். அண்டு இதுதான் கைஸ். அண்டு எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எண்டிங் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு எண்டிங். அண்டு ஸோ இதுதான். ஸோ இந்த சியோயின் அவங்க பேர், இந்த ஒரு விஷயம் இருங்க, அவங்களோட கேரக்டர் பேர் வந்து கிம் சியோயின். அண்டு மோஸ்ட்லி மூவியில் வந்து சியோயின் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, கிம்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து கிம் ஏன் சொன்னேன், அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதான் கிம்னு சொன்னேன். பட் கிம் சொல்லக்கூடாது, கிம் சியோயின் கேரக்டர் பேர். அண்டு அந்த யங் கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா ஜியான் ஜாங் சியோ. சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அவங்களோட இன்னொரு பேர் வந்து ரேச்சல் ஜூன். அண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸோ இதுதான் ரொம்ப டெரிஃபிங்காக இருக்குது. அண்டு இந்த கொரியன் மூவி வந்து பார்த்திங்கன்னா தற்செயலில் எடுத்து பார்த்தது. ஸோ தற்செயலில் எடுத்து பார்த்தது, எந்த ஒரு பிளானும் இல்லை. நான் வேறு ஒரு மூவி பார்க்கலான்ட்டு இருந்தேன், பேர்லுன்ற ஒரு மூவி, அதுவும் இந்த மென்ஸ்னு ஒரு மூவி. ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலான்ட்டு இருந்தேன். இந்த படம் வந்து தற்செயலில் எடுத்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இவங்க நடித்த இன்னொரு மூவி இருக்குது, அந்த படம் பேர் வந்து பர்னிங்கு. அந்த படம் வந்து ஒப்பீனியன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஜியோன் ஜாங் சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ். அண்டு க்யூட்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்குள்ளே ஈவில் இருக்குது, பட் அதை ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அண்டு எப்படின்னா, நீ என்கிட்ட நல்லா இருந்தால் நான் உன்கிட்ட நல்லா இருப்பேன், நீ என்கிட்ட இப்படி இருந்தீன்னா நான் உன்கிட்ட 4-5 மடங்கு உன்னை அடித்து தும்சம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அது சரியான சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ இது ஓவரால் ஹோல் மூவியும் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைம் லைனு, டைம் ஷிஃப்ட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, யங் அண்டு கிம் சியோ, அவங்க சியோ பார்த்திங்கன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா
இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிம் வந்து பார்த்திங்கன்னா கிம் சியோ வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து யூடியூப்பில் இருந்து ஒரு மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணி 1999 இருக்கிற அந்த 99 இயரில் இருக்கிற யங்குக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த சீன்லாம். 2 பேர் நண்பர்களும் ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேருமே ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. அண்ட் 2 பேருக்குமே ஒரு நட்பு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு பார்த்தா இப்படி ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தா கதை வேறு மாதிரி போகுது. ஸோ ரொம்ப டெரிஃபிங்கான ஒரு மூவி தான். ரொம்ப பயங்கரமாக இருக்காது, பட்டு ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகும், ஸ்பீடாகவும் போகும். நம்மளுக்கு வந்து இந்த வேலிங் மாதிரி இருக்காது. ஸோ வேலிங் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு மூவி. ஸோ தான். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஹாரர், சூப்பர் நேச்சுரல் அண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைஃபை கான்செப்ட், லைக் ஃபோன் மூலமாக டிஃப்ரெண்ட் டைம்லைனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி திங்கிங் நம்மளுக்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இது பாருங்கள். நல்ல ஒரு மூவி. டைம் ட்ராவல் மூவிஸ் பிடிக்கும்னா கூட இது பார்க்கலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்டு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான். ஓகே ப்ளீஸ் கைஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவியை பார்த்துட்டு அதோடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். படத்துடைய பேர் ஜீன்ஸ். ஓகே, ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு நான் என்னோடய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். ஸோ பை கைஸ், டேக் கேர், பீஸ் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ இந்த மூவியில் வந்து வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கானான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் அந்த கேரக்டருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டு அண்டு ரொம்ப சூப்பரான ஒரு டீட்டெயில்டாக இருக்கும் அந்த கேரக்டரு. ஆனால் அந்தளவுக்கு கிம் சியோ கேரக்டர் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பட்டு இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக காமிக்க மாட்டாங்க, ஒரு நார்மலான பர்சன் தான் காமிப்பாங்க. பட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவதார் எடுத்துருவாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட மைண்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அவங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதான் ரொம்ப ஈவில். நான் ஆக்சுவலாக கிம் சியோக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். பட்டு பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஷார்ப்பு. அதுக்கப்புறம் எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிம் சியோடைய அம்மா, அதுக்கப்புறம் யங்குடைய அம்மா, அவங்கெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு கிம்முடைய அப்பா, அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஸ்ட்ராபெரி பர்சன் இருக்கார்ல, அவரும் நல்லா நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த கார்பேஜ் பிக்கப் பண்ணார்ல, அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ இதுதான். அண்ட் இந்த படத்துடைய ஜியோகிராஃபி பார்க்கும்போது இதுக்கு ப்ரீவியஸாக நான் இன்னொரு சவுத் கொரியன் ஹாரர் மூவி பார்த்தேன். அதோடைய ஜியோகிராஃபியும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை சும்மா ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், பாய். டைம் வந்து 1:46. பை பீஸ் அண்டு குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப நல்ல படம் பார்த்தேன். டைம் போகிறதே தெரில. அந்த கேட் அண்ட் மவுஸு கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் எலிமெண்ட்டோடு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். பாய். ஹாய். இது வந்து சின்ன ரெக்கார்டிங் எடிட்டிங் பண்ணும்போது. ஸோ இப்போ டைம் வந்து 1:52. ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயத்தை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வந்து பார்த்திங்கன்னா கிம் சியூ வந்து ஒரு டார்ச்சர் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது 1999 இருக்கிற 1999 இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அதே வருஷத்தில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிற அப்படின்னா கிம் சியூவை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டார்ச்சர் பண்ணும்போது அது வூண்டடாக இந்த வருஷத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் 2019.
அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டெரிஃபிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சீன் ஒன்று இருக்கும். இது வந்து டெரிஃபிங்காக இருந்தது. பட் இன்னொரு சீன் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் அப்போயே சொல்லியிருந்துருக்கணும் முன்னாடியே. இந்த ஒப்பீனியன் வீடியோ சொல்லும்போது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்துருக்கணும். அது வந்து என்னென்னா, இயர் 1999ல் இயர் 1999ல் யங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிம் சியோ யங்கர் வெர்ஷன் சைல்டு வெர்ஷனை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுகிறத ஃபோனில் அப்படியே அந்த சைடில் வைப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் நினச்சேன், ஓகே கிம் சியூ வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன், ரொம்ப இன்னோசன்ட் அண்ட் ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டெரிஃபிங்காக மாறிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் சூப்பரான ஒரு மூவி. ஸோ இதான் இப்போ டைம் வந்து 1:54. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும் மிஸ் பண்ணதெல்லாம். ஸோ இதான். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன் இருக்கும். 1999க்கும் 2019க்கும் கனெக்ஷன் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அண்டு அதெல்லாம் நம்ம இன்னும் சீரியஸாக நோட் பண்ணோன்னா 2 தடவை 3 தடவை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பை பை.